வணக்கம் கோயம்புத்தூர். ரீசெண்டா கோயம்புத்தூரை சேர்ந்த அருள் சுவாமி அவர் வந்து 1936 பெர்லின் ஒலிம்பிக்ஸ்ல பார்ட்டிசிபேட் பண்ண ஸ்டோரி சொல்லியிருந்தேன். நான் எப்படி அவர் ஹிட்லரை வெயிட் பண்ண வச்சாருங்கிற ஸ்டோரி சொல்லியிருந்தேன். அந்த வீடியோவை பார்த்துட்டு அருள் சுவாமியோட சன் என்கிட்ட பேசினாரு. வெரி இன்ட்ரெஸ்டிங் ஆக்சுவலி. சுமார் ஒரு 2.5 மணி நேரம் அவர்கிட்ட பேசின அருள் சுவாமியோட என்டையர் லைஃப் ஹிஸ்டரி என்கிட்ட சொன்னார். அவரு அருள் சுவாமி அவரோட கிராண்ட் சன் பேரன் ஒருத்தர்கிட்டயும் பேசினேன் நான். இவங்க 2 பேரும் அருள் சுவாமியோட நிறைய போட்டோஸ் என்கிட்ட ஷேர் பண்ணாங்க. அருள் சுவாமியோட சன் அண்ட் கிராண்ட் சன் கிட்ட பேசிட்டு எனக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன். எவ்வளவோ பேர் கிரிஞ்ச் வீடியோஸ் போட்டுட்டு இன்ஸ்டாகிராமில் ஃபேமஸ் ஆகுறாங்க. பட் வந்து ஹிஸ்ட்ரி பேசிட்டு என்னால் ரீச் பண்ண முடியுது அப்படிங்கிறதே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய விஷயமா இருக்கு. இப்போ நீங்க பார்க்க போற போட்டோஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா கோவை கதைகள் எக்ஸ்க்ளூசிவ். இதுக்கு முன்னாடி நம்ம அருள் சுவாமியோட போட்டோஸ் இன்டர்நெட்ல எங்கேயுமே கிடையாது. ஒரு பர்டிகுலர் போட்டோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு எனக்கு. அவர் வந்து ஒரு லாங் டிஸ்டன்ஸ் ஓடி முடிச்சு ஜெயிக்க போறாரு, கோல்டு மெடல் வாங்க போறாரு. ஃபினிஷ் லைன் டச் பண்றதுக்கு முன்னாடி எடுத்த போட்டோ இது. அதாவது ஒரு லாங் டிஸ்டன்ஸ் ஓடிட்டு யாருனால சிரிச்சு அந்த ஃபினிஷ் லைனை கிராஸ் பண்ண முடியும்? இவர்னால முடிஞ்சிருக்கு. அதாவது அவ்வளோ ஸ்டாமினா இருந்திருக்கு. இவர் எங்கெல்லாம் போய் லாங் டிஸ்டன்ஸ் காம்படிஷன் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காரோ அங்க எல்லாம் பாத்தீங்கன்னா இவர் கோல்டு ஜெயிச்சிருக்காரு. இவரை வந்து இந்தியாவில் பீட் பண்றதுக்கு யாருமே கிடையாது அந்த பீரியட்ல. இதை வந்து பெஸ்டா யார் டிஸ்கிரைப் பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா பெர்லின் ஒலிம்பிக்ஸ்ல வந்த அமெரிக்கன் அத்லெட்டிக்ஸோட ஹெட் கோச் அவரோட ஒரு நியூஸ் பேப்பர் ஆர்டிகல் சொல்லியிருப்பாரு. இந்த மாதிரி அருள் சுவாமி வந்து ஏசியால ரொம்பவுமே மரியாதைக்குரியவரா இருக்காரு. அது ஏன்னா அவர் வந்து அவ்வளோ ஸ்ட்ராங் கண்டஸ்டன்ட். பட் நம்மளுக்கு வந்து அதாவது அவங்களுக்கு வந்து அவரை பத்தி கவலைப்பட தேவையில்லை. ஏன்னா அவர் இப்பதான் ஹாஸ்பிட்டல் விட்டு வெளியே வந்திருக்காரு டிஸ்சார்ஜ் ஆகி அப்படின்னு சொல்றாரு. உலகமே எதிர்பார்த்திருக்கு இவர் வந்து ஜெயிச்சிருவாருன்னு சொல்லிட்டு. பட் அன்பார்ச்சுனேட்லி அவரோட பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் ஜெர்மனி போனதுக்கு அப்புறம் அவருக்கு வந்த இன்ஃபெக்ஷன் அதோட எண்ட் ரிசல்ட் பாத்தீங்கன்னா அந்த ஒலிம்பிக்ஸ்ல மெடல் ஜெயிக்க முடியாதது. அவரை டிஸ்சார்ஜ் பண்ணும்போது அவரால் நடக்க முடியாது. 2 நர்ஸ் அவரை 2 பக்கம் அவரோட கையை பிடிச்சிட்டு தான் கொண்டு போயிருக்காங்க. அதுக்கப்புறம் அவரோட ரூமுக்கு கொண்டு வந்து விட்டதுக்கு அப்புறம் அவர் கிரச்சஸ் யூஸ் பண்ணாரு. அதாவது கை தடி யூஸ் பண்ணாரு நடக்கிறதுக்கு. நடக்க முடியாத ஸ்டேஜ்ல இருந்து அவரு எப்படி வந்து அந்த 42 கிலோமீட்டர் ஓடினாருங்கிறதே பாத்தீங்கன்னா ஒரு சூப்பர் ஹியூமன் எஃபர்ட். அந்த பெர்லின் ஒலிம்பிக்ஸ்ல 2 விஷயம் தான் இந்தியாவுக்கு வந்து நல்லது நடந்துச்சு. ஒன்னு வந்து இந்தியன் ஹாக்கி டீம் வந்து கோல்டு ஜெயிச்சது. செகண்ட் ஒன் பாத்தீங்கன்னா நம்ம அருள் சுவாமி அந்த மேரத்தானை கம்ப்ளீட் பண்ணது. அவர் அந்த ஃபினிஷ் லைனை டச் பண்ணும்போது அவரோட கிரிட் அண்ட் டிட்டர்மினேஷனை வந்து அந்த ஸ்டேடியம்ல இருந்து எல்லாரும் பாராட்டினாங்க. அவரோட ஜெர்சி நம்பர் 321. இந்த 321 அப்படிங்கிற ஜெர்சி நம்பர் பாத்தீங்கன்னா என்ன கேட்டீங்கன்னா கோயம்புத்தூருக்கு பெருமை கொடுக்கிற ஒரு ஜெர்சி நம்பரா இருக்கணும். கோயம்புத்தூரையே ஐடென்டிஃபை பண்ற ஒரு ஜெர்சி நம்பரா இருக்கணும் வருங்காலத்துல. இவர் வந்து இந்தியாவே மறந்துருச்சு. யாருக்குமே இவர் யாருன்னு இப்ப தெரியாது. பட் நம்ம கோயம்புத்தூர்காரங்க இவரை மறக்கவே கூடாது. இவரோட அந்த ஜெர்சி நம்பர் 321 மறந்துடவே கூடாது. தேங்க்யூ. ஹேவ் அ நைஸ் டே.